அமரோட சண்டை போட்டா எத்தனை நாள் மேக்ஸிமம் பேசாம இருந்திருக்கீங்க? இருக்க மாட்டேன். GT Holidays and Prithvi Women's Innovations, your perfect partner, presents Behind Hoods, Amir and Pavni's காதல் முதல் கல்யாணம் வரை. Powered by தங்கமயில், JNN Institutions, Engineering மற்றும் Arts and Science, சென்னை. பாவனி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன? ஆப்பிள் ஐஃபோன், ஆப்பிள் வாட்ச், ஒரு டிஷர்ட், ஒரு ட்ராக் பேண்ட், ஒரு ஷர்ட். மேக்ஸிமம் எவ்வளோ ஹவர்ஸ் கால் பேசியிருக்கீங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டேஸ்ல? லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டேஸில் கம்மியாக தான் பண்ணோம். இப்போ தான் விடிய பேசிகிட்டு இருக்கோம். நானே அப்போ வந்து விளையாட்டுத்தனமா அந்த இன்ஸ்டாகிராமில் சில மெசேஜஸ் பார்த்துட்டு பொண்ணுங்க வந்து ஐ லவ் யூ அமீர், பாவனி so lucky to have you, I wish I had a boyfriend like you. பாவனி சண்டேல உங்க நம்பரை பிளாக் பண்ணிருக்காங்களா? நிறைய டைம் அவங்களே பிளாக் பண்ணுவாங்க, அவங்களே அன்பிளாக் பண்ணுவாங்க, நம்பர் பேரை மாற்றி வைப்பாங்க, அமீர்னு போட்டு வைப்பாங்க, மைண்ட் போட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்ட்ஸு, கிரெடிட் கார்ட்ஸு, இதோட நம்பர்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி எனக்கு ஞாபகம் வர மாதிரி வச்சுப்பேன். நீங்களாவே இருங்க. பாவனியா இருக்குதா? நல்ல. பாவனி எதுக்கு ரொம்ப எமோஷனல் ஆவாங்க? நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன், இல்லை நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னா ரொம்ப சீக்கிரமாக நான் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன். நான் விட்டா ரொம்ப நாள் கூட பேசாமல் இருப்பேன், ஆனால் அவர் அடுத்த நிமிஷமே வந்து நார்மல் ஆயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் when I saw him I felt like ஃபர்ஸ்ட் பார்த்ததுலவே அந்த எல்லாமே தெரியல. பட் நடுவில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளுக்கு ரொம்ப கோவம் ஜாஸ்தி, இன்னொருத்தரை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஓகே, ரேபிட் ஃபயருக்குள்ள போயிடலாம். டக் டக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் ப்ரோ. பாவனியோட நம்பர் எப்போ யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க? இவங்க சிந்து அக்கா கிட்ட இருந்து வாங்கினேன், இவங்களோட எல்டர் சிஸ்டர் கிட்ட இருந்து. நான் தானே உனக்கு கால் பண்ணது. ஆமாம், அதுக்கு முன்னாடி நான் நம்பர் வாங்கி சேவ் பண்ண நீ எனக்கு கால் பண்ணுறேன். இருங்க ஐயா, கரெக்டாக தான் சொல்கிறாரு. ஓகே, அடுத்தது பாவனி கொடுத்த ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்ன? ஆப்பிள் ஐஃபோன், ஆப்பிள் வாட்ச், ஒரு டிஷர்ட், ஒரு ட்ராக் பேண்ட், ஒரு ஷர்ட். கூட்டி கழிச்சு பாருங்கப்பா, கணக்கு சரியா வரும். அந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, பாவனிக்கு உங்ககிட்ட பிடிக்கவே பிடிக்காத ஒரு விஷயம்னா என்ன? நான் ரொம்ப எமோஷனல் ஆயிடுவேன், நான் யாரு கூட கனெக்ட் ஆகணும், அது பிடிக்காது. ஓகே, பாவனி எதுக்கு ரொம்ப எமோஷனல் ஆவாங்க? நான் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டேன், இல்லை நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன்னா ரொம்ப சீக்கிரமாக எமோஷனல் ஆயிடுவாங்க. ஓகே, பாவனியும் அண்ட் நீங்க மேக்ஸிமம் எவ்வளோ ஹவர்ஸ் கால் பேசியிருக்கீங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டேஸ்ல? லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ண டேஸில் கம்மியாக தான் பண்ணோம். இப்போ தான் விடிய பேசிகிட்டு இருக்கோம். சங்கீத ஸ்வரங்கள். ஆமாம், அது வராதா? எனக்கு ஆகுது. விடிய பேச மாட்டோம், விடிய ஃபோனில் அவர் அந்த சைடு தூங்கிட்டு இருப்பார், இந்த சைடு நான் தூங்கிட்டு இருப்பேன். ஓகே, அது வந்து அழகன் படம், இது வந்து அப்படியே வந்து இந்த படம் அமரன். எஸ், ஓகே. அடுத்தது பாவனி அதிகமா சொல்ற ஒரு வார்த்தை என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, பாவனியோட பிக்கெஸ்ட் ஃபியர்னா லைஃப்ல என்னன்னு சொல்வீங்க? தீவ்ஸ். ஓகே, திருடனுங்க. எஸ், வீட்டில் நான் வந்து போய் ஹாலுசினேஷன் எல்லாம் ஆயிருக்கும் எனக்கு. வீட்டில் வந்து யாரோ ஒருத்தர் இருப்பாங்க இங்கே கண்டிப்பாக, அந்த மாதிரி. பாவனியோட ஒரு ஹேபிட் தட் ஷீ ஷுட் குவிட், அந்த ஒரு பழக்கத்தை அவங்க விட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னா ஜென்ரலா? நீ நைட்டில் நல்லா தூங்குமா? ஓகே, தூங்க மாட்டாங்க. ஐ வேக் அப் சூன். வேக் அப் பிரச்சனை இல்லம்மா, நீ தூங்க மாட்டியா, தட் இஸ் ப்ராப்ளம் நோ. ஓகே, பாவனி சண்டேல உங்க நம்பரை பிளாக் பண்ணிருக்காங்களா? நிறைய டைம். ஓ மை காட். பிளாக் பண்ணி, அன்பிளாக் பண்ணி, delete பண்ணி. எப்படி? then how should unblock it? அவங்களே பிளாக் பண்ணுவாங்க, அவங்களே அன்பிளாக் பண்ணுவாங்க, நம்பர் பேரை மாற்றி வைப்பாங்க, அமீர்னு போட்டு வைப்பாங்க, மைண்ட் போட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்னென்னமோ அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அப்படி. நான் இப்போ வரைக்கும் அவங்க பேரை என்ன ஃபர்ஸ்ட் சேவ் நீங்க என்ன சேவ் பண்ணிருக்கீங்க இப்போ? சீக்கு. அவங்க அப்பப்போ மாத்துவாங்க இல்லையா? இப்போ மைன் வரும். இதுக்கு முன்னாடி யாரும் பார்க்க கூடாது, மைன் ரிவர்ஸ் போட்டு பண்ணு. பிளாக் பண்ண என்னன்னு மாத்துவீங்க பேரு? அமீர் பிபி. பிபிக்கு பிக் பாஸ் தான், வேற ஏதோ நீங்க அர்த்தம்லாம் புரிஞ்சுக்காதீங்க. ஓகே, அடுத்தது உங்களோட சோஷியல் மீடியா பாஸ்வேர்ட்ஸை ஷேர் பண்ணிருக்கீங்களா ஜென்ரலி, வெதர் இட் இஸ்
both of you know your passwords and all that. ஆனால் அவ்வளோ கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். லைக் என் பாஸ்வேர்டு அவர் திடீர்னு கேட்டால் நான் வந்து சொல்லிடுவேன், அவர் சொல்லிடுவாங்க. ஆனால் என்றைக்குமே வந்து போய் செக் பண்ணது ஆனா phones எல்லாம் பாத்துக்கிறது அந்த மாதிரிலாம் நானே யூஸ் பண்ற என் ஃபோன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுவாங்க, அவங்க ஃபோன் எங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியும், எல்லாமே தெரியும். இட்ஸ் நாட் லைக் டவுட்டாக போய் பார்க்குறது. நானே அப்போ வந்து விளையாட்டுத்தனமாக அந்த இன்ஸ்டாகிராமில் சில மெசேஜஸ் பார்த்துட்டு பொண்ணுங்க வந்து ஐ லவ் யூ அமீர், பாவனி சோ லக்கி டு ஹாவ் யூ, ஐ விஷ் ஐ ஹேட் அ பாய் ஃப்ரெண்ட் லைக் யூ கொடுத்துருக்கீங்களா? நான் வந்து கொடுக்குறேன்னு சொன்னேன். இவர் வந்து ஏய் அப்படி பண்ணாது, நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறம் பெண்கள் உஷாரா இருந்துக்கங்க. ஓகே, நீங்க நெக்ஸ்ட் டே எழுந்துக்கிறப்போ பாவனியா மாறிட்டா என்ன பண்ணுவீங்க? நானா அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த நாள் பாவனியா இருப்பாள்ல, அவளோட பேங்க் அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்ட்ஸு, கிரெடிட் கார்ட்ஸு, இதோட நம்பர்ஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி எனக்கு ஞாபகம் வர மாதிரி வச்சுப்பேன். நீங்களாவே இருங்க. பாவனியா இருக்குதா நல்ல மறக்க முடியாத கல்யாணம். ஏன் அது கொஸ்டின்லாம் போகுது? ஏன்னா அடுத்த நாள் ஷாப்பிங் பண்ணக்கூடாது. அதுதான் புரிஞ்சிருச்சு. பாவனிஸ் பர்த்டே நவம்பர் 9th. ஃபர்ஸ்ட் சந்திச்ச நாள் ஞாபகம் இருக்கா? அது கேளுங்க. எஸ் சொல்லுங்க. பிக் பாஸ் டேட் சொல்லுங்க. ஒரு 17th இல்ல ஒரு 22nd அப்ப சொல்லுமா சொல்லு. ப்ரோபோஸ் பண்ண நாள் சொல்லு. தெரியாது. இந்த மாதிரி क्वेश्चंस இல்லல. ஜனவரி 17th. ஷாப்ஸ் இல்லப்பா, சும்மா அப்படி லைட்டா கேட்டேன். எனக்கா இப்படாதான் அறிவு வரும். ஜனவரி 17th நான் ப்ரோபோஸ் பண்ணேன். பாவனி ஹலோ, அதுக்கு முன்னாடி என்னது பின்னாடி வருது. நான் உனக்கு வெளியில வந்து நீங்க பண்ணி ப்ரோபோஸ் பண்ணது 17th. நீங்க கரெக்ட் ஐயா, சூப்பர். ஓகே, one quality that you want to steal from பாவனினா என்ன? மணி மேட்டர்ல அவங்களோட கான்ஃபிடென்ட். எனக்கு ரொம்ப பயம் என்கிட்ட இருக்கிறது நான் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஏர்ன் பண்ணுறது. அவங்களுக்கு அந்த பயமே இல்லை, ரொம்ப கான்ஃபிடென்ட். இட்ஸ் ஓகே, நாளைக்கு நான் வந்து ஏர்ன் பண்ணிடுவேன். பாவனி எப்பெல்லாம் உங்களை ஒரு ப்ரௌட் ஹஸ்பண்டா ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க? ஆல்வேஸ். சூப்பர் ஐயா, பக்கா ரேபிட் ஃபயர் முடிச்சிட்டாரு. இப்போ பாருங்க பாவனி என்ன மாதிரி ரேபிட் ஃபயர் விளையாட போறாங்க. அமர் சாரோட ஷூ சைஸ் என்னவா? 10. அமருக்கு பிடிக்காம நீங்க பண்ண ஒரு விஷயம்? செலவு பண்றது அவருக்காக. அவர் ஃபர்ஸ்ட் டைம் ஜோடியில் இல்லை பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்தப்போ ஐ வாஸ் ஈட்டிங் சம்திங், வெளியே ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன் எல்லார் ஃப்ரெண்ட்ஸ் கூட. அமீர் வந்து அன்றைக்கி டான்ஸ் கிளாஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் சாப்பாடு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணேன். பட் எனக்கு எப்படியோ இருந்துச்சு. சாப்பிட்டியான்னு நான் கேட்டேன். இல்லைம்மா நான் இன்னும் இதில் இருக்க கொரியோகிராஃபியில். நான் வந்து ஸ்விக்கி போட்டு அவர் அட்ரெஸ்க்கு சாப்பாடு அனுப்பிச்சுட்டேன். அவர் ஒரே வார்த்தை சொன்னேன், இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நீ எனக்கு சொல்லாமல் என் மேலே ₹1 கூட நீ ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது, சரியா? நான் இது சாப்பிடவே மாட்டேன்னு சொன்னேன். ஓகே, அமர் ஆஃபன் யூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் கரெக்டாக சொல்கிறேன்னு பார்ப்போம். என்னதான் கொஞ்சம் தான் உன் வேர்டு இருக்கும். இல்லை காமனாக பேசுகிறப்போ. ஆக்சுவலி தான். அடுத்தது, அமர் ஓட சண்டை போட்டால் எத்தனை நாள் மேக்ஸிமம் பேசாமல் இருந்திருக்கீங்க? நான் விட்டால் ரொம்ப நாள் கூட பேசாமல் இருப்பேன். ஆனால் அவர் அடுத்த நிமிஷமே வந்து நார்மல் ஆயிடுவாங்க. ஆனால் நீங்கள் இருப்பீங்க? இருக்க மாட்டேங்க. ஓகே ஃபைன். அமருக்கு ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருக்கிற ஒரு பொருள்னா என்ன? வாட் இஸ் தட் யூ வாண்ட் டு கிஃப்ட் ஹிம்? ஃபார் ஹிம் he is mad about cars. ஓகே. பெரிய கார்ஸ் பற்றி சொல்லிட்டு இருப்பாங்க. மஸ்டாங் இருக்கட்டும், ஒரு பெரிய கார்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருப்பார். ஐ விஷ் நான் அது எல்லாமே அவர் கிஃப்ட் பண்ணேன். ஓகே, சூப்பர், நடக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் அவருக்கு பிஎஸ் கூட ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ அவருக்கு எடுத்து வந்திருப்பேன். பட் அவரே சொல்லுவார், இது நீ வாங்கி கொடுத்தானா நானே உனக்கு டைம் தர மாட்டேன் பார்த்துட்டு. ஏன்னா எனக்கு ரொம்ப கேம்ஸ் விளையாடுவோம், நான் அடிக்ட் ஆகிட்டேன்னா. சூப்பர், நல்ல விஷயம் தான். அமரோட நீங்க போன ஃபர்ஸ்ட் லாங் ட்ரிப்னா எது? ஊட்டி போனோம். ஊட்டி தான். ஊட்டி சொன்னீங்க. எஸ், ஊட்டி தான். அண்ட் தட் வாஸ் மை ஃபேவரட். பிகாஸ் ஒரு பையன் நம்ம இன்னும் எஸ் கூட சொல்லலை. அதில் வந்து அவர் என்னை நம்பி ஒரு வருவியா வெளியேன்னு கேட்டாங்க. சரியான்னு சொன்னேன். நீ பார்க்குற பிளேசஸ் மாதிரி இருக்காதுன்னு சொன்னாங்க. பரவாயில்லன்னு சொன்னேன். எங்கேயும் எதுவுமே சொல்லாமல் ஏர்போர்ட் போனதுக்கப்புறமா தெரியுது ஊட்டிக்கு போகிறோமான்னு சொல்லி. ஊட்டிக்கு போய் அங்கே ஒரு வீடு, சூப்பர் பியூட்டிஃபுல் ஹவுஸ் ஒன் புக் பண்ணிவிட்டு அந்த 2 days நான் வந்து எங்கெங்கேயோ சுற்றி பார்த்தேன். ஐ லவ்ட் இட். இன் ஃபேக்ட் அவர் வந்து எங்கெங்கேயோ கொண்டு போனாங்க. நேச்சர்,
ஒரு நைட்ஸ் வேற டிரைவ். என்ன டிஃபரண்ட் வேர்ல்ட் வித் எஸ் எஸ் எஸ். வாவ் சூப்பர். நான் இன்னும் லவ் கூட சொல்லல அவர்கிட்ட. எஸ் ஐ லவ் யூ எல்லா பசங்களும் கத்துக்கங்கப்பா. அமர் கிட்ட என்ன கலர் ஷர்ட் அதிகமா இருக்கு? Black. அமரோட சாட் லிஸ்ட்ல உங்களை தவிர யார டாப்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அடிக்கடி சாட் பெரியம்மா மைட் பி. பெரியம்மா கால் லிஸ்ட்ல இருப்பாங்க. சாட் லிஸ்ட்ல இவங்க பசங்க இருப்பாங்க. அமர் எதுல ரொம்ப கேர்லெஸ்ஸா ஒரு விஷயம், ரொம்ப கேர்லெஸ்ஸா பண்ணக்கூடிய விஷயம்? கேர்லெஸ்ஸா இருக்கிற விஷயம் என்னன்னா, அவர் மணியை வந்து அவர் கேரே பண்ண மாட்டாங்க. அந்த மணி வந்து இவர் வேலை செய்வார், பரவாயில்ல அந்த காசு ஆனால் இன்னொருத்தருக்கு போகுதுன்னா ரொம்ப நல்லா தான் டபுள் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இல் நெவர் கேர் என் பாக்கெட்டுக்கு ஏதாவது வரணுமே. அது கொஞ்சம் பார்த்துக்கினா நல்லது. ஓகே ஃபைன். அமீர் கிட்ட எந்த ஒரு விஷயத்துக்காக பயப்படுவீங்க? இன்னொருத்தரை ட்ரஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். எஸ் he blindly trusts people. He shouldn't trust and get emotional again, I feel. Getting attached. Yes. ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் அமீர் மேல எதுக்காக பொசசிவ் ஆனீங்க? எனக்கு ரொம்ப நம்பிக்கை அவர் மேலே. பட் இருந்தாலும் ஒரு வாட்டி யாரும் ஐ டோன்ட் மென்ஷன் who it is what it is, ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபி போயிட்டு இருந்தாங்க. ஓகே. அதுக்கு நைட் வரைக்கும் வரல. நானும் வெயிட் பண்றேன், வந்து சாப்பிடலாம், சேர்ந்து சாப்பிடலாம். அப்பதான் கொஞ்சம் பொசசிவ் ஆயிட்டு. பட் ஐ நோ him is not that. அந்த மாதிரி பொசசிவ் இல்ல. பட் நீ ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, நீ அங்க இருக்க, நீ ஏன் ஆடிட்டு இருக்க? ஓகே. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் அமரை பார்த்த உடனே உங்களுக்கு இருந்த ஒரு விஷயம்? ஃபர்ஸ்ட் when I saw him I felt like ஃபர்ஸ்ட் பார்த்ததுலவே அந்த எல்லாமே தெரியல. பட் நடுவில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆளுக்கு ரொம்ப கோவம் ஜாஸ்தி. பட் அது திடீர் லைக் பார்க்கும்போது எல்லாம் மாறிட்டே வந்துச்சு. ஐ டோன்ட் see his anger anymore. We don't fight only. ஓகே. Touch wood, we didn't fight since it's two years. We have not fought only. Not எந்த For ஒரு anything. ஓகே. For anything. Behind Notes presents Amir and Pavni's Kadal Mudal Kalyanam Varai. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Prithvi Women's Innerwear, your perfect partner. Powered by தங்கமயில் இப்போது விருகம்பாக்கம் மற்றும் ஐயப்பன் தாங்கலிலும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. JNN Institutions சென்னை. என்ஜினியரிங் மற்றும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரிகள். அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஒரு உறுதியான அடித்தளம். GT Holidays and Prithvi Women's Innerwear, your perfect partner, presents Behind Notes Amir and Pavni's Kadal Mudal Kalyanam Varai. Powered by தங்கமயில், JNN Institutions, Engineering மற்றும் Arts and Science சென்னை.